நாங்கள் மட்டன் சமைக்க போகிறோம். மட்டன் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் இது வந்து பீஃப், என்ன சொல்கிறது, பீஃப் கொழுப்பு அது. ஸோ இன்றைக்கி அதை சமைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீடியோவில் நான் ஒரு ஸ்கேமை பற்றியும் பேச போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கான வேலைகளை ரெடி பண்ணி வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, தட்டியை வச்சாச்சு. நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அடுப்பை பற்ற வைப்போம். ஓகே ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, க்ரீன் சில்லி, இது பொட்டேட்டோ, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இப்போ மட்டன் ஆக்க தான் இருக்குது. ஸோ சட்டி காயிட்டு லைட்டாக தண்ணியும் கூட. ஓகே சட்டி காயிறாக. ஸோ அந்த ஸ்கேமை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஐபேடை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்துருந்தான். ஸோ இங்கே வந்து பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதோட பேர் நான் சொல்ல விரும்பலை, பிகாஸ் இந்த வீடியோட ரெஸ்ட்ரிக்ஷனால். ஸோ நான் கதை மட்டும் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. பட் இது ரியல் இன்சிடென்ட்ஸ், சரிதானே? ஸோ அவன் கொடுத்துருந்தான். ஸோ நான் அது வந்து 140 KD தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ இப்போ நான் என்ன ஊற்றுறேன். அப்போ நான் வந்து அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் அந்த பிளாட்ஃபார்மில் சேல்ஸுக்கு போட்டிருந்தேன், சரிதானே? சேல்ஸுக்கு போட்டு ஒரு 1 hour கூட இருக்காது. ஒரு நிமிஷம், சின்ன சீரகம், ஓகே தானே? அப்புறம் லைட்டாக கடுகு. சமைச்சு நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன், சரிதானே? கடுகு போட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்வோம். லோ ஃப்ளேமில் வச்சாச்சு, அது இது பண்ணுறாங்க, சரிதானே? அப்போ இவன் கொடுத்து வச்சுருந்தான். அப்போ நான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தேன். ஸோ போட்டு ஒரு 1 hour கூட இருக்காது. அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு, எல்லாம் கேட்டாங்க அதை பற்றி, எப்படி எல்லாம் நல்லமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரித்தாங்க. அப்போ நான் அந்த ஜிபி எவ்வளவு அண்ட் என்ன கெப்பாசிட்டி, ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அனுப்புனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே நான் வந்து இதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட லொக்கேஷன் அனுப்புங்க, நான் கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் கொண்டு வந்து தர தேவையில்ல, நான் ஒரு இங்கே டெலிவரி சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதாவது அந்த பிளாட்ஃபார்மில் டெலிவரி சிஸ்டம் ஒன்று இருக்குது, அந்த டெலிவரி அட்ரஸுக்கு நான் இப்போ பே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த டெலிவரி ரைடர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இது வந்து எப்படி செட் ஆகும், பிகாஸ் நீங்கள் ஒன்றும் செக் பண்ணலையே, அண்ட் அது என்ன கண்டிஷன் எப்படி இருக்குது, நான் போட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணலையே. அவங்க சொன்னாங்க, இல்லை இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் வாங்கி கொள்கிறேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஜெனுவினான கஸ்டமர்னு நினச்சி அப்போ நான் சொன்னேன், ஓகே அப்போ நீங்கள் வந்து பே பண்ணுங்கள், அந்த டெலிவரி ரைடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு QR கோடு ஒன்று அனுப்புவேன், அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து ரிசீவ் ஆயிரும், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அப்படின்னாங்க. சரி அப்படி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சொன்னேன், ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நான் சொன்னேன், அப்போ அவங்க சொன்னாங்க, நான் QR கோடு அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. சரி ஓகே சரி நீங்கள் QR கோடு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் இது ஒரு வகையான சீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஓகே ஐபேடில் வந்து கேம் இருக்குது தானே, ஸோ அந்த கேமில் அங்கே தான் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை ஐபேடில். ஸோ அந்த அதை ஸ்கேன் பண்ணி அந்த QR கோடுக்குள்ளே போனேன், சரிதானே? QR கோடுக்குள்ளே போன உடனே அங்கே போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லி வருது அப்படின்னு சொல்லி நான் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி முடித்தோடனே டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் என்டர் பண்ணி முடித்தோடனே இப்போ நான் வந்து மட்டனையும் இந்த பீஃப் கொழுப்பையும் போடுறேன்னா ஃப்ளோவாக வருதில்லை அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க. இதையும் சமைக்கணும், உங்களுக்கு நான் கதையும் சொல்லணும். ஸோ ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் கிண்டிக்கிறேன். ஓகே இப்போ லைட்டாக நாங்கள் மூடி வச்சுருவோம், அப்போ இந்த தண்ணியெல்லாம் உள்ள நல்லா ஆவி. அப்போ என்ன செஞ்சாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் QR கோடெல்லாம் போட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அது சொல்லுது, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கார்டில், அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கார்டு ஒன்று இருந்துச்சு, அந்த கார்டு எனக்கு தெரியும் இது வந்து ஒரு வகையான ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ என்கிட்ட இருந்த பழைய கார்டு ஒன்று நான் இது பண்ணி, எனக்கு காசு வாரத்துக்கு தானே,
அப்படின்னு. அப்போ அதில் சொல்லுது 69 KD 900 ஃபீல்ஸ் உங்களோட பேங்க் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்து உங்களோட கார்டுக்கு, அதாவது அந்த மணி வந்து உங்களோட பேங்க்குக்கு டிபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நான் என்டர் பண்ணோன்னே இன்செப்ஷன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு தான் அந்த 69 KD 900 ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. சரின்னு அந்த அவங்க அனுப்பின பேஜ்லேயே அங்கிட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் இருக்குது. ஸோ அந்த ஹெல்ப் சென்டருக்கு நான் ஹெல்ப் சென்டரோட போயிட்டு பேச போகலாம். அவங்க சொல்கிறாங்க, டோன்ட் வரி, உங்களோட காசு எதுவுமே ஸ்கேம் ஆகாது, சாரி உங்களோட காசு எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை, காசு இப்போ பத்திரமா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 69 KD 900 ஃபீல்ஸ் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணி உங்களோட ஐடிஎம்ல வச்சுருங்க, வச்சுட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஸ்டமர் அனுப்பின காசு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி இப்போ நமக்கு ஒருத்தர் காசு தரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று கேஷ் மூலியமாக தரணும், இல்லாட்டி கார்டு மூலியமாக தரணும். அவங்க கார்டு மூலியமாக அனுப்புகிற காசுக்கு நான் ஏன் என்னோட பேலன்ஸ் என்னோட ஏடிஎம்ல என்னத்துக்கு 69 KD 900 பேலன்ஸ் இருக்கணும்? கிழங்கையும் போட்டுக்கணும். ஸோ கிழங்கு சேர்ந்து அவியும். ஹிந்தி கொஞ்சம் விட்டுக்கிறேன். மூடி வச்சிருவோம். ஸோ இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தானே, என்னத்துக்கு எங்களுக்கு பேங்க்ல காசு வரதுக்கு நாங்கள் என்னத்துக்கு எங்கள் பேங்க் பேலன்ஸ் அப்படி 69 KD 900 ஃபீல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு, எஸ் இது வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. பிகாஸ் அதே அந்த நான் என்ன பிளாட்ஃபார்மில் போடணும் அந்த பிளாட்ஃபார்மோட சேம் பேஜ்லேயே அவங்க சரியாக அதே மாதிரி கிரியேட் பண்ணி இப்படி வந்து சீட் பண்ணுறாங்க. பட் குவைட்டில் தான் இது நடக்குதா, மற்ற நாட்டில் நடக்குதான்னு எனக்கு தெரியும். ஆனால் குவைட்டில் நான் இங்கே வந்து இந்த 3 வருஷத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் அந்த ஃபோன் சம்மந்தமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாட்ஃபார்மை திருப்பி க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணி ஹெல்ப் சென்டருக்குள்ளே போனால் ஹெல்ப் சென்டரில் போயிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர் கேரோட நான் இப்படியெல்லாம் வருது, இப்போ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் காட்டுது, இப்படி தான் உங்களோட சிஸ்டம் ரன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ கஸ்டமர் கேரில் சொல்கிறாங்க, இல்லை அப்படி ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறது கிடையாது, நீங்கள் வந்து ஏதாவது பொருட்கள் விற்கணும் இல்லாட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் இடத்துல தான் நீங்கள் வாங்கணும், பப்ளிக் இடத்துல தான் நீங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து ஒன்லி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கார்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஓம்டு மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேர்ல இருந்து எனக்கு அவ்வளோத்தையும் சொன்னாங்க. ஸோ நான் கேட்டு பார்த்து ஸ்கேம், எஸ் அவங்க சொல்கிறாங்க, எஸ் இது ஃபுல்லி ஸ்கேம், ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க, ஸோ இந்த அவேர்னஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த குவைட்ன்றது ஒரு நல்ல காசு படைச்ச நாடு தான், அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க போக்கில் தான் அது ஆகலும் மனதுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நான் என்ன செஞ்சேன், அந்த பேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுட்டேன். பிறகு திருப்பி இன்னும் 2 பேர் வந்து சரியான கஸ்டமர் வந்து அதை வாங்கிட்டாங்க. பட் நானும் உங்களுக்கும் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸில் போயிட்டு மாட்டுப்பட்டுறாதீங்க. ஏன்னா குவைட்டில் இங்கே வாரீங்க, காசு உழைக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் செட்டோட தான் வாரீங்க. ஸோ அந்த காசை நாங்கள் நேர்மையான வழியில் தான் உழைக்கணும். ஸோ இந்த மாதிரி வழியில் நாங்கள் உழைக்கும் போது நமக்கு அது எந்த வகையில் வந்து இவங்களுக்கு சாப்பாடு ஜீரணமாகும் அப்படின்றது மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு அதாவது அந்த கஸ்டமர் அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கேர்ள்ட நேமில் தான் அது ஓப்பன் ஆகியிருக்கு. அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக, அதாவது படிச்சிருக்காங்க, படிச்சிருந்தும் இந்த மாதிரியான வேலைகளில் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இந்த வகையில் யார்கிட்ட போயிட்டு இதை சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ நான் மட்டன் சமைச்சிட்டு சார் இந்த விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொள்ளணும். பிகாஸ் புதுசாக நீங்கள் குவைட்டில் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த மாதிரி நிலைமை இப்படிலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளணும். இதே ஒரு தெரியாத ஆள், கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாத ஆள்னா என்ன செய்வாங்க, ஓகே நான் பொருளை போட்டுட்டேன், ஓகே வாங்குறதுக்கு அவங்க இந்த மாதிரி போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் கூட குவைட்டில் நடக்குது. என்னதான் இவங்க ஃபுல் செக்யூரிட்டி, ஃபுல் இது என்ன சொல்கிறது பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொன்னாலும் பட் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது குவைட்டில். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் என்னோட ஸ்கேமிங் கதை. இன்னும் 2-3 ஸ்கேமிங் கதை இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இப்போ பாருங்கள், மட்டன் சும்மா வேறு லெவலில் அவியட்டும். இது வந்து மட்டனும் அண்ட் பீஃப் த கொழுப்பும் சேர்ந்து போட்டிருக்கேன், அவியட்டும். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். நான் இன்னும் இதுக்கு இந்த மாதிரி நான் 2-3 ஸ்கேம்ஸ் வச்சிருக்கிறேன், அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து இதாகட்டும். ஸோ இதில் கொஞ்சம் இருக்குது, இதில் நான் பீட்ரூட் ஆக போகிறேன். ஸோ அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் அவியணும், ஏன்னா மட்டன் நல்லா அவிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும், சாஃப்டாக வரும். ஸோ இதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், செம்மையாக அவியுது, வேறு லெவலில் ஆவி போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக அவியட்டும். ஸோ இப்போ நாங்கள் லைட்டாக மஞ்சள், ஆல்ரெடி நான் மஞ்சள் போட்டு தான் இந்த மட்டன் எல்லாத்தையும் கழுவுனேன், பீஃப் எல்லாத்தையும். ஸோ இப்போ மஞ்சள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து சில்லி பவுடர் போடுவோம். இன்னும் உப்பு போடலை, சில்லி பவுடர் போட்டுக்கணும்.
சில்லி பவுடர் போட்டாச்சு. கராம்பு நெட்டி போடுறதுக்கு மறந்துட்டேன். பார்த்தீங்க தானே, நான் உங்களை கதை சொல்கிறதுக்கு இதில் கராம்பு நெட்டியை மறந்துட்டேன். சம் மசாலா ஐட்டத்தையும் மறந்துட்டேன். அது பிரச்சனை இல்லை, அது இருக்கிற நடுவில் போட்டுக்கொள்ளலாம் தானே. இது சட்டப்படி இருக்கு, அதையும் போட்டுக்கிட்டேன். ஸோ லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மட்டன் ஆடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே. அப்படி இருக்கு. ஸோ நல்லா கொழுப்பெல்லாம் இதாகி இன்னும் வாசம் வர ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, முடி வச்சுருவோம். ஸோ இன்றைக்கி நான் புதுசாக ஒரு மட்டன் மசாலா, ஈஸ்ட் அண்ட் மட்டன் மசாலா வாங்கினேன், அதையும் போடணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு நல்ல வாசம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சுட்டுட்டு இந்த கிண்டி விட்டுருவோம் கொஞ்சம். ஆமாம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஸ்ரீலங்காவில் மட்டன் இப்போ என்ன ப்ரைஸ் போகுது? அண்ட் இந்த மாதிரி பீஃப் கொழுப்பு மட்டும் வாங்க முடியும் தானே ஸ்ரீலங்காவில்? என்னன்னா அது மட்டும் வாங்கினது கிடையாது, மட்டன் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ்ன்னு. பிகாஸ் இந்த இயர் எண்டில் நான் ஸ்ரீலங்காவுக்கு தான் திருப்பி வரணும், அதனால் இப்போவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மூலியமாக. நான் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டுக்கொள்வோம். கரைக்காமல் தான், பவுடராக தான் போட போகிறோம். 1 2 3 4 தேங்காய் பால் போட்டால் தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. லைட்டாக கிண்டி வெட்டிக்கணும். பக்கத்தில் வாஷிங் மிஷின், அதில் சவுண்ட் தான் இப்படி கேட்குது. உங்களை கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு கொள்ளுங்க. வச்சுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் கூட்டி விடுவோம். ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி கொள்கிறேன். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இன்னுமே போடலை உப்பு. தேவைக்கேற்ற அளவு, அப்படி தானே எல்லா வீடியோலையும் சொல்லுவாங்க. உப்பு போட்டாச்சு. ஸோ கிண்டி விட்டுருவோம். செம்மையான ஒரு கலர், நல்ல கலரில் இருக்குது. தண்ணி கொஞ்சம் விடுவோம். லைட்டாக தண்ணி விட்டு கொள்வோம். லைட்டாக தண்ணி கொஞ்சம் விட்டு கொள்கிறேன். நல்லா அவியணும். தண்ணி விட்டு கொஞ்சம் கிண்டிடும். ஸோ ஃபைனலாக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே லைட்டாக நான் கருவேப்பிலை மேலால் போட்டிருக்கேன் வாசமாக இருக்கிறதுக்கு. 10 நிமிஷம் வெந்திருக்கு நல்லா. ஸோ இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து பீட்ரூட் கறி அது செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 கறி. ஸோ இது இவர் சரி நல்லா சூப்பராக வந்துட்டு மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த சட்டி இதை எப்படி அங்கிட்டு மாற்றிட்டு நீரோ எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவருக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க. இவர் என்னைய விட நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சால் பச்சை போய் அப்படி தான் சொல்லுவான். நம்பிடாங்க மக்களே. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்சிட்டு பார்த்தீங்களா, லைட்டாக தண்ணி பட்டாலே சத்தம் கேட்குது. சீரகம், அப்புறம் கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. இப்போ சத்தம் போயிருக்குமே. இப்போ அவன் வாஷிங் மிஷினை நிப்பாட்டிட்டான், அதுதான் சத்தம் இல்லை. இப்போ வந்து வெள்ளைப்பூடு போட்டுக்கொள்ளும். கருவேப்பிள்ளை, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருவோம். தக்காளியும் போட்டுருவோம். லைட்டாக கிண்டி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம்
எல்லாம் நல்லா வதங்கி வர்றது ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிருவோம். சரிதானே? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்க போகல நாங்கள் எப்படி அதிலிருந்து பாதுகாத்து கொள்வது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வர்றவங்களுக்கு பெருசாக அந்த நாலேஜ் இருக்காது இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து பை அண்ட் சேலில் மட்டும் நடக்கிற ஸ்கேம் இல்லை, இதை தவிர வேறு ஸ்கேம்ஸும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி இல்லையாட்டியும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். அண்ட் புதுசாக குவைத்துக்கு வர்றதுக்கு இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருப்பாங்க தானே, அவங்களுக்கும் இப்படியெல்லாம் நடக்குதுடா கவனமாக இருந்துப்போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து எல்லாரும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைம்களில் இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டுப்பட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. பீட்ரூட்டை வெட்டி வச்சுருக்கிறேன், அரிஞ்சு ஆல்ரெடி வச்சுட்டேன். யாருக்கு பீட்ரூட் போட்டாச்சு. கிண்டி கொள்வோம். மஞ்சள், ஓகே, மஞ்சள் போட்டு கிண்டி கொள்வோம். இப்போ பீட்ரூட்டை போட்டு கொள்வோம். அது எப்படி இருக்கு பூ மாதிரி. ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருவோம். பீட்ரூட் நல்லா இதாகிடுச்சு, ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பாலை ஊற்றுவோம். ஊற்றியாச்சு, நல்லா கட்டி பால் ஊற்றி கிண்டிடுவோம். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பார்ப்போமா நாங்கள், கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். வா, நல்லா கொதிக்குது. ரைஸ் எப்படி இருக்கு? ரைஸ் லைட்டாக மஞ்சள் கொஞ்சம் போட்டேன், அதை கிண்டி விட்டு கொள்வோம், இல்லாட்டி கட்டி வத்தி போயிடும். சரி, கிண்டி கொள்வோம். வா, இல்லை இடியாப்பு மாதிரி இருக்கும் இந்த அரிசி. பாஸ்மதி இங்கே பாருங்க, நம்ம பிரியாணி எல்லாம் செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை கிண்டி விட்டு கொள்வோம். ரைட், பீட்ரூட்டும் கணக்காக வந்துட்டாங்க. டேஸ்ட் பார்ப்போம். பீட்ரூட் இப்போவா இருக்கு. நானே சமைச்சு நானே சாப்பிட்டு நானே சூப்பர். என்ன செய்கிறது, அப்படி தான் பேச்சுலர்ஸ் வாழ்க்கை, வீட்டில் இருக்கிற வெளிநாட்டு வாழ்க்கை. ஸோ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஓகே, இப்போ நாங்கள் பரிமாறுவோம். வா, சோறு பாருங்கள், எப்படி அந்த இடியாப்பு மாதிரி இருக்குது. இடியாப்பு மாதிரி நல்ல அரிசி. ஸோ சோறு போட்டாச்சு, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பீட்ரூட் சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பீட்ரூட், வா, கலரை பாருங்கள் கைஸ், வேற லெவல். ஓகே, இப்போ தான் மெயின் மேட்டர். இது இங்கே வச்சுட்டு வேறு எடுப்போம். மட்டன் ப்ளஸ் பீஃப். இங்கே பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்கேன். ரைட்டு, நான் மட்டன்னா விரும்பி சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் கறி வச்சு மட்டன் கறி வச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் செம்மையாக வந்திருக்குது. ஸோ ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா சூடு. இங்கே பாருங்கள், என்னது பீஃப் கொழுப்பு பாருங்க, செம்மையாக சுடுது. நம்பர் 1.
சும்மா சூப்பராக இருக்குது, சுடுது, உண்மையாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நான் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். நான் சாப்பிட்றேன். பாய்.